ஹாய் கைஸ், வெல்கம் டு தாரா யூடியூப் சேனல். இன்னைக்கு என்னன்னா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பொண்ணுங்கெல்லாம் குழந்தை பெற்று அம்மா வாங்கினதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய விஷயங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன விஷயமா நம்ம நினைக்கிற விஷயங்களும் அவங்க ரொம்ப அதை கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும். என்னடா இது, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஃபேஸ் பண்றது ஒரு விஷயமா? ஏன்டி நீ எவ்வளவு பாத்திருப்ப, நீ எவ்வளவு விஷயம் சமாளிச்சிருப்ப, ஆபீஸ்ல, காலேஜ்ல, ஸ்கூல்ல, ஃபேமிலில, இதுக்கெல்லாம் போயா இதெல்லாம் ஒரு விஷயம் நான் யோசிப்ப அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி விஷயங்களும் அம்மாவானதுக்கு அப்புறம் ஏன்னே தெரியாது இத்தினோண்டு விஷயமா தான் இருக்கும். ஆனா அது நமக்கு ஓவரா ஸ்ட்ரகிள் ஆகும், ரொம்ப கடுப்பாகும். அது ஏனே இன்னி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் கிடையாதுங்க. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா குழந்தைக்கு 6 மாசம் வரைக்கும் இருக்கலாம். குழந்தைக்கு 6 வயசு ஆகிற வரைக்குமா இருக்குங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? ஆக்சுவலி என்னன்னா, நீங்க குழந்தை பெற்று கை குழந்தை வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல 2 குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புற வயசுல வச்சிருக்கலாம், இல்ல காலேஜுக்கு அனுப்புற குழந்தைய வச்சிருக்கலாம், இல்ல நீங்க குழந்தைய பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் பேத்தி பாக்குற ஆளுங்களாவும் இருக்கலாம். நீங்க போய் ஒரு குழந்தையோட அம்மா கிட்ட போய் சொல்ற சில விஷயங்கள் ரொம்ப காமெடியா ஜென்ரலா சொல்ற விஷயங்கள் தான். நீங்க போய் குத்தி காட்டுறீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க ஜென்ரலா உங்க அனுபவத்துல சொல்றதோ, இல்ல சும்மா நீங்க நியூஸ்ல கேட்கறத வச்சு சொல்றதோ, இல்ல டாக்டர் உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்றத வச்சு சொல்றதோ, நீங்க போய் ஒரு தடவை 2 தடவை இல்ல, திரும்ப திரும்ப அதை அட்வைஸா கொடுக்கும் போது எல்லா அம்மாக்களுக்கும் கோவம் வரும். எப்படின்னா, ஒரு கட்டத்துல உங்களுக்கு குழந்தை பிறந்தப்ப இதை உங்களுக்கு யாராவது சொல்லும்போது உங்களுக்கே அந்த சமயத்துல கோவம் வந்திருக்கும். நிறைய கடுப்பாயிருப்பீங்க. இல்ல அதை வச்சு ஒரு சிலர் கோவப்படுவாங்க, ஒரு சிலர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரிதான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எங்க அம்மா என்கிட்ட பேசும்போது எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது ரொம்ப சின்ன விஷயம் தான். பட் எனக்கு சம்டைம்ஸ் அது என்ன அப்படின்னு கோவம் வந்துரும். குழந்தைங்க கிட்ட கத்தாதீங்க. அதாவது நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது விளக்கமாத்தையை எடுத்து வீதி வீதியா துரத்தி அடிச்ச காலம் போய் குழந்தைங்க ஏன் கத்துறீங்கன்னு கேக்குறாங்க. அதை யார் கேக்குறது? எங்க அம்மா. எங்களை எப்படி பண்ணாங்க? அதுக்கு அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, ஏய் நானும் தாண்டி உங்களை பெத்துலாம் வளர்த்தேன், நாங்கெல்லாம் அப்படியே குழந்தைய பெத்து வளர்க்கவே இல்லையா? இந்த நாங்கெல்லாம்ன்றது இருக்குல்ல, அப்பா எங்க அம்மா இதை எப்பன்னா, எனக்கு குழந்தை பிறந்த புதுசுல பால் சரியா வரல அப்ப ஆரம்பிச்சாங்க. ஏண்டி நாங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலையா, செய்யலையா, இதுக்கெல்லாம் போய் யாராவது இவ்வளவு பேசுவாங்களா, இவ்வளவு டிராமா பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அப்ப கேட்டாங்க. இப்ப வரைக்கும் அந்த பேச்சு எங்க அம்மாட்ட முடியல. நானே எங்க அம்மாட்ட ஒரு கட்டத்துக்கு மேல நேத்து அதாவது 2 வருஷம் கழிச்சு எங்க அம்மாட்ட நான் நேத்து வெடிச்சிட்டேன். என்னன்னா, நீ எங்களை வளர்த்ததும் இப்ப நாங்க வளர்க்கறதும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டுதான் கேட்டேன். ஏன்னா எங்க அம்மா அவங்க மாமியார் வீட்டுல வளர்க்கும் போது ஆக்சுவலி ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் வளர்த்தாங்க. ஆனா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும்ல, சண்டை இருக்கும். ஒரு வீட்டுல இருந்தே மூஞ்சி பாத்துக்காத அளவுக்கு எல்லாம் சண்டை வரும். அந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தானே எங்களை வளர்த்திருப்பாங்க. சோ எங்க அம்மா அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களெல்லாம் நான் தனியா வளர்க்கலையா, அவங்க வீட்டுல நான் கூட்டு குடும்பத்துல தான் நீங்க நினைப்பீங்க, ஆனா நான் உங்களெல்லாம் தனியா தான் வளர்த்தேன், யாருமே உங்களை கண்டுக்கல அப்படின்னு. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இப்ப என் ஹஸ்பண்ட் இருக்கும் போது நான் இப்ப இப்படி அமைதியா சமைக்கும் போது என் மண்டையில என்னன்னா, புள்ள திடீர்னு இப்ப தூங்குறான், எந்திரிச்சு அழுதானா டக்குன்னு அவர் போய் பாத்துருவாரு. மண்டையில அவர் பாப்பாரா, இல்ல திடீர்னு மிஸ் பண்ணிடுவாரா, அவரும் சேர்ந்து தூங்கிட்டு இருப்பாரா, அதெல்லாம் இல்ல. ஆனா என் மண்டைக்குள்ள என்ன மீறி ஒரு குரல், ஓகே பையன் அழுதா பாக்குறதுக்கு நம்ம ஹஸ்பண்ட் இருக்காரு, இப்ப பாத்துருவாரு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனா வீட்டுல ஹஸ்பண்ட் இல்லாதப்பயோ, இல்ல நம்ம தனியா இருக்கும் போதோ, நம்ம ரெஸ்ட் ரூம் போனா கூட ஐயோ பிள்ளை எழுந்துருவானோ, எங்கேயாச்சும் டப்புன்னு விழுந்துருவானோ, எங்கேயாச்சும் ஓடிவானோ அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும். ஆனா இப்போ நான் எங்க அம்மா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்து எங்களை வளர்த்தப்பலாம், அவங்களுக்கு பிடிக்காதவங்களாவே இருக்கட்டும், குழந்தைங்க நாங்க எங்கேயாவது தடிக்க விழுறோம்னா, தடிக்க விழுதா, எனக்கு தான் அவளை பிடிக்காதே, அவ எங்கேயாவது அவ குழந்தை தடிக்க விழட்டும்னு சொல்ல மாட்டாங்கல்ல. யாரோ ஒருத்தவங்க பாக்குறதுக்கு நம்மள மீறி நம்ம மூளைக்குள்ள ஓகே பசங்க விளையாடுறாங்க, பாத்துக்க வெளியில யாரோ இருக்காங்க அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி எங்களுக்கு இல்ல. அது ஒண்ணு. 2வது, எங்க அம்மாலாம் எங்களை ஐய் அப்படின்னுச்சுன்னா மூளையில போய் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிரும். அப்படிதான் நாங்கெல்லாம் வளர்ந்தோம். இந்த குட்டி குஞ்சானுங்கெல்லாம் ஐ அப்படின்னா என்ன கூப்பிட்டியா அப்படின்னு லுக்கு விடுதுங்க. இதுங்க கிட்ட எல்லாம் போய் நாங்க போய் ஏதாவது பண்ண முடியுமா? அப்படியும் தப்பித்தவை கைய வச்சிட்டோம்னா, தெரியாம அடிச்சிட்டோம்னா, எங்க அப்பனுங்கெல்லாம் எங்க அம்மா விளக்க மாறிய கொண்டு அடிக்கும் போது ஏன் வேணான்னு எதுவும் கூட கேட்டது கிடையாது. கூட சேர்ந்து வேணா பெல்ட் எடுத்து 2 அடி அடிப்பான். ஆனா இவனுங்க அப்பனுங்கெல்லாம் ஓடி வந்துடுறானுங்க, ஏன்டி என் புள்ள மேல கைய வச்ச, வாயால சொல்ல தெரியாதா உனக்கு, ஜென்டில் பேரண்டிங் தெரியாதா உனக்குன்னு வந்துடுறாங்க.
அதாவது இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கு எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்பாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி எவ்வளவு அவங்க கிட்ட கெஞ்சு கூத்தாடி இருப்போம் நமக்கு தான் தெரியும். அப்பாங்க எப்படி நம்ம அம்மாங்க நம்மள விளக்கமாற கொண்டு அடிச்சு வளர்த்துட்டு நம்ம கிட்ட சொல்லுவாங்க, ஏன் என் பேர மேல கைய வைக்கிற, அமைதியா சொல்ல தெரியாதா, ஏன் பேய் மாதிரி கத்துறேன்னு எங்க அம்மா என்ன கேக்குது. ஆனா என்னைய சின்ன வயசுல விளக்கமாறைய கொண்டு அடி அடின்னு அடிச்சு துரத்தி அடிக்க வேண்டியது எதுக்கு? என்ன இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு. டீ ஆத்துமோ ஒரு சொல்லு டீ கீழே வந்துருச்சுன்னு எங்க அம்மா தொடப்ப கட்டி எடுத்து அடிச்ச அடியில நான் 2 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன். நல்லா ஞாபகம் இருக்கு. இவன் ஒரு குண்டான் பாலை கீழே ஊத்தினாலும் எங்க அம்மா புள்ள அப்படிதான் இருக்கும், குழந்தை தெரியாம அப்படித்தான் ஊத்தும், அதெல்லாம் கிளீன் பண்ணிக்க, இதெல்லாம் ஒரு விஷயம், நீ பேர மேல கைய வைக்கிறியான்னு என்கிட்ட சண்டைக்கு வருது. எப்படி மாறுறாங்கன்னு பாருங்களேன். இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எங்களை அடிச்சு வளர்த்து தானே பழக்குறீங்க. அப்போ எங்களுக்கு எங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு தோணும்? நாங்களும் அடிச்சு வளர்க்கணும்னு தோணாது. ஏன்னா நாங்க பட்ட அவஸ்தை எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க எப்படி வளர்ந்தோம், உங்ககிட்ட நாங்க எவ்வளவு வாங்கணுமோ அந்த மாதிரி இல்லாமதான் குழந்தைய வளர்க்கணும்னு தான் நினைப்போம். ஆனா ஏனே தெரியல, நீங்களா மட்டும் ஒரு அவஸ்தையை எப்படி பட்டீங்களோ அது இன்னொருத்தவங்க அதே மாதிரி அவஸ்தைப்படும் போது அது ரொம்ப நார்மலைஸ் ஆக்குறீங்க. அதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. நான் படாத கஷ்டமா, நான் செய்யாத வேலையா, நான் வளர்க்காத குழந்தையா, நான் பார்க்காம என் புருஷனை நான் எப்படி பாத்துக்காம என் புருஷனை நான் வளர்த்துட்டேனா அப்படின்னு அசால்ட்டா போற போக்குல கேக்குறீங்களே. அந்த டைம்ல நீங்க அப்ப ஸ்ட்ரகிள் பண்ண டைம்ல உங்களுக்கும் அது கஷ்டமா தானே இருந்திருக்கும். உங்களுக்கும் யாராச்சும் வந்து நாங்கெல்லாம் வளர்க்காததான்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படித்தானே இப்ப இருக்கவங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு இப்ப அது ஏன் நார்மலைஸா தெரியுதுன்னா, காலம் போற போக்குல நமக்கு அதெல்லாம் நார்மல் ஆகிரும். ஆனா அப்போ அந்த சுச்சுவேஷனை ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு தான் தெரியும், அதை ஸ்ட்ரகிள் பண்றதோ இல்ல அந்த விஷயத்த கடந்து போற வரைக்குமோ அந்த விஷயம் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் தான். முக்கியமா பேரண்டிங் வரும்போது அதுலயும் முக்கியமா அம்மாவோட ரோல் எப்பயுமே குழந்தைங்க அந்த 6 வயசு வர வரைக்கும் நீங்க எதை சின்ன விஷயமா சொல்றீங்களோ அது எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு தான் கிராஸ் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு 20 வருஷம் கழிச்சு போய் கேளுங்க, அவங்களுக்கும் வந்து ஆமா என் புள்ள எல்லாம் இப்படி என்ன அவசரப்பட்டா, என் புள்ள எல்லாம் கரண்டி எடுத்து என்ன அடிச்சான், அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நார்மல் தான் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. ஆக்சுவலி என் குழந்தைக்கு 2 வயசு தான் ஆகுது. ஆனா அவன் பிறந்தப்போ அந்த 2 மாசம் நான் வந்து அந்த நைட்ல தூங்காம இருக்கிறத தாண்டி அவன் எதுக்கு அழுகுறான், பாலும் குடிக்க மாட்டான், ஆனா அழுகுறான், வயிறு வலிக்குதா, ஏன் எதுக்குன்னு அந்த பயந்து ஒரு நடுராத்திரி பயந்து எந்திரிச்சு ஒரு அழுக இருக்குல்ல, ஒரு கஷ்டம் இருக்குல்ல, ஸ்ட்ரகிள் இருக்குல்ல. இப்ப நினைச்சா வந்து நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணேன், இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிருக்கலாமே, இதை இப்படி பண்ணிருக்கலாமே, நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. எனக்கு அப்ப அட்வைஸ் கொடுத்தவங்க எல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, இதை இப்படி கிராஸ் பண்ணு, இப்படி பண்றானா அப்ப நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பாரு, இதை ஏதாவது செஞ்சுப்பாரு, அப்படி சொல்லல. இது எல்லாம் நார்மல், இதெல்லாம் குழந்தை பெத்துக்கிறவங்க எல்லாருக்கும் வர்றதுதான், இதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்ல, நான்லாம் இதை விட அதிகமா கஷ்டப்பட்டேன், நான்லாம் இங்க இப்படி விழுந்தேன், நான்லாம் அங்க அப்படி வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. சி ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்களோ அதை பொறுத்து அட்வைஸ் பண்ணுங்க. இல்லையா போய் பாத்துட்டு அப்படியாமா சரிமா விடுமா சரியாயிடும்ன்ற ஒரு வார்த்தை சொல்லிருங்க. சரிமா விடுமா சரியாயிடும், பாத்துக்கலாம், ஏதாவது வேணா என்கிட்ட ஹெல்ப் கேளு நான் சொல்றேன் அப்படின்ற வேர்ட் சொன்னா போதும். போய் நம்ம அவங்க போய் அட்வைஸ் கொடுக்குறோன்ற பேர்ல என்ன பண்றோம்னா அவங்க பயத்தை அதிகப்படுத்துறோம். எப்பவுமே இது வந்து ஜஸ்ட் நான் குழந்தை பிறந்து அந்த அம்மாங்களுக்கு மட்டும் சொல்லல, எங்கேயுமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் நார்மலைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணவே கூடாது. அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க, அந்த விஷயம் நார்மலைஸ் பண்ணாதீங்க. காலப்போக்கில் அவங்களுக்கு அது நார்மல் ஆயிடும். பட் அப்ப அந்த சுச்சுவேஷன்ல அதை வந்து நீங்க நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அப்ப என்னாலதான் முடியலையோ, அப்ப இது நார்மலான விஷயம் தானோ, எனக்கு மட்டும்தான் இப்படி கஷ்டமா இருக்கோ, அப்ப நான் மட்டும்தான் சரியா இல்லையோ, அப்ப எனக்கு மட்டும்தான் இது வலிக்குதோ, அப்ப நான் மட்டும்தான் என் குழந்தைய சரியா பாத்துக்கலையோ, அப்ப நான் சரியான அம்மா இல்லையோ, அவசரப்பட்டு குழந்தை பெத்துட்டனும், இப்படி எல்லாம் அவங்களை யோசிக்க வைக்கும். சோ ஒருத்தவங்க இப்ப நான் என் குழந்தைய வச்சுட்டு போய் நான் ஒரு இடத்துல அவன் அழுதுட்டே இருக்கான், நான் கஷ்டப்படுறேன்னா முடிஞ்சா அவ அழுகிய நிறுத்த குழந்தைய என்கிட்ட குடுமா, நான் ஏதாச்சும் பண்றேன்னு வாங்கி ஹெல்ப் பண்ணுங்க. முடியலையா விட்டுடுங்க. அவங்க கிட்ட போய் ஏன் குழந்தை அழுவுது, நீ இதை கொடுத்தியா, அதை செஞ்சியா, இப்படி பண்ணி பாத்தியா, என் குழந்தைலாம் அழும்போது நான்லாம் இப்படி பண்ணா உடனே நின்னுடும், என் குழந்தைலாம் செய்யும் போது நான்லாம் இப்படி பண்ணனா அப்படியே சரியாயிடும், அதெல்லாம் வேண்டாம். முடிஞ்சா குழந்தைய வாங்கி நீங்க கொஞ்சம் ஆறுதல் படுத்துங்க. எங்க அம்மா நேற்று சொல்லும் போது இது பயங்கர டென்ஷன் ஆச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், இது இப்ப நடக்கல, எனக்கு ஒரு 2 வருஷமா நடக்குது. என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்து ஒரு 6 மாசமா இது நடக்குது. இப்ப குழந்தை பெத்துக்கிற எல்லா அம்மாவும் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்றாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நீங்க சொல்றீங்களே, நீங்க பண்ண மாதிரி பேரண்டிங் இப்ப யாருமே பண்றது இல்ல. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு இது குழந்தை, அவன் வந்து அவங்க வீட்டுல அவங்க அக்காவுக்கு 2 குழந்தை, எனக்கு என் வீட்டுல எங்க அக்காவுக்கு ஒரு குழந்தை. நாங்க இந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்திருந்தாலுமே எங்களோட குழந்தைங்க நாங்க வந்து பேரண்டிங் பண்ணணும்ன்றது எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு புது விஷயம். அந்த குழந்தைய எடுத்து நான் ஹேண்டில் பண்ணிட்டு இந்தாக்கா நீ பாத்துக்கோன்னு கொடுக்கறதுக்கும் என் குழந்தைய நான் நைட்டு ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
அது வந்து ஒரு ஃபீல். அதை வந்து நான் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு தனி விதமான ஒரு ஃபீல் தான். அதை ஸ்ட்ரகிள் பண்றது கஷ்டமா இருக்கும்னா கஷ்டமா தான் இருக்கும். அதை வந்து நீங்க வந்து போய் அட்வைஸ்ன்ற பேர்ல உங்களோட அனுபவத்தை போய் கொட்டினீங்கன்னா அவங்களுக்கு அப்ப நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்களே, எங்களாலதான் பண்ண முடியலையோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள தேவையில்லாத ஃபீலிங்ஸ் எல்லாம் வளரும். அதுதான் பயமா வந்து அவங்களுக்கு வந்து ஓவர் ப்ரெஷர் ஆகுறது. மெயினா அவங்க தூங்கல, குழந்தைய பாத்துக்கிறது, குழந்தைங்க எனி டைம் கத்திக்கிட்டே இருக்கிறது, ஏன் கத்துறாங்கன்னே தெரியாம கத்துறது, குழந்தைக்கு பார்த்து பார்த்து சமைக்கிறது, அவங்களுக்கு பசிக்குதா இல்லையானே தெரியாம அவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு இவ்வளவு மண்டையில ஓடும்போது இவ்வளவு செஞ்சோம் நம்ம கரெக்டான பேரண்ட் இல்லையோ, நம்ம இவங்கள மாதிரி செய்யலன்னா அப்ப நமக்கு தெரியலையோ, நமக்கு குழந்தைய வளர்க்க தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க மைண்ட்ல ஓடும். இதை நான் வந்து நிறைய தடவை வந்து இதை நான் நிறைய தடவை ஃபேஸ் பண்றேன். ஆனா நான் ஈஸியா அதை தாண்டிடுறேன். அதுக்கு காரணம் 100% என் ஹஸ்பண்ட் தான். ஏன் சொல்றேன்னா நான் இந்த மாதிரி ஆக்சுவலி என் மாமியார் வீடு இல்ல அம்மா வீடு இல்ல சுத்தி பார்க்க வர ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என்கிட்ட இப்படி சொல்லும் போது கொஞ்ச நாளைக்கு மேல அதை திரும்ப திரும்ப கேட்கும் போதோ இல்ல என் பிள்ளை ஓன அழுதுட்டு இருக்கான், எனக்கு அவனை வந்து சமாதானப்படுத்த தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும்போதோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேல எனக்கு அதை வெடிச்சிருவேன். நான் என் புருஷன் ஹஸ்பண்ட சொல்லி வெடிச்சிருவேன். அவர்கிட்ட வந்து நான் வந்து கரெக்டான அம்மாவா இல்லையா, எனக்கு அவனை ஒழுங்கா வளர்க்க தெரியலையா, எல்லாரும் இப்படி எல்லாம் சொல்றாங்க, குழந்தை ஒல்லியா இருக்கு சொல்றாங்க, கருப்பா இருக்கு சொல்றாங்க, கரெக்ட் வெயிட்டா இருக்கான்னு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. டாக்டர் சொன்னாரா, அவர் கேட்பாரு. டாக்டர் கரெக்டா இருக்கான்னு தான் சொல்றாங்க, இந்த வயசுக்கு இதெல்லாம் நார்மல் சொல்றாங்க, பட் அவன் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு நான் என் ஹஸ்பண்ட் கேட்கும் போது என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப காமா என்கிட்ட வந்து ஒரு ஹக் கொடுத்துட்டு என்கிட்ட சிம்பிளா சொல்லுவாரு, நீ தான் பெஸ்ட் மதர், நீ பாத்துக்கிற மாதிரி குழந்தைய யாராலையும் பாத்துக்க முடியாது, நீ அவனை எவ்வளவு நல்லா பாத்துக்கிற தெரியுமா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, குழந்தை அப்படி இருக்கான், நீ வந்து நல்லா பாத்துப்ப, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கிட்ட ஹெல்ப் வேணும்னா கேளு, நான் வந்து உனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா இன்னைக்கு லீவ் போடட்டுமா, உன் கூட இருந்து பாத்துக்கிட்டுமா, தம்பியை வேணா பாத்துக்கிட்டுமா, நீ கொஞ்ச நேரம் தூங்குறியா, ரெஸ்ட் எடுக்கிறியா, இன்னைக்கு சமைக்க வேண்டாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. எனக்கு அடுத்த நாள் நான் வந்து அவரை லீவ் போட சொல்ல மாட்டேன், நான் சமைச்சிருவேன், அவனை பாத்துப்ப, எல்லாம் ஓகே. பட் அப்ப அவர் சொல்றாரு தெரியுமா, அதை நார்மலைஸ் பண்ணாம குழந்தைனா அப்படிதான் இருக்கும், அம்மானா இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டுதான் ஆகணும், இதெல்லாம் யாரும் பண்ணாததாடி பண்றேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம எனக்கு அந்த அதை மோட்டிவேஷன் வேணா வச்சுக்கோங்க, இல்ல ஆறுதல்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க. பட் அப்படி சொல்லும் போது எனக்கு என்னன்னா, நான் இந்த உலகத்திலேயே வந்து நான் அழகா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல நான் கரெக்டா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, அதை ஒத்துக்க வேண்டிய ஒரு ஆள் என் ஹஸ்பண்டா மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பேன். யாரா வேணா இருக்கட்டும், யார் வேணா எனக்கு பிடிக்கல, நான் நல்லா இல்ல, எப்படி வேணா சொல்லட்டும், என் ஹஸ்பண்டுக்கு நான் நல்லா தெரியணும்னு மட்டும் தான் நான் நினைப்பது. என்னோட பர்சனலா நான் திங்க் பண்ற விஷயம். அதனால அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த 2 வாரம் 3 வாரத்துக்கு நான் அசால்ட்டா என் பிள்ளைய ஹேண்டில் பண்ணுவேன். அவன் கத்தனாலும் சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுவேன். அது ஏன்னு எனக்கே புரியாது. அவரும் நடுவுல என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டேன், கத்திட்டேன் அப்படி இருக்கேன்னா ஆபீஸ்ல கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு வந்துருவாரு. இல்லையா மறுநாள் அப்படி ஏதாவது இல்ல லீவ் போட்டுருவாரு. இல்ல அந்த வீக்கெண்ட் வந்து ஏதாச்சும் என்ன சமைக்க வேண்டாம்னு எனக்கு சமையலுக்கு லீவ் கொடுத்துட்டு நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன், ரெஸ்ட் எடு அப்படின்லாம் சொல்லி விட்டுருவாரு. அந்த சமைக்க வேண்டாம் நம்பர் 1, நீ தூங்கு நான் பாத்துக்கிற தம்பி, இந்த 2 வேர்ட்ஸ் கேட்கும் போது இந்த தேன் வந்து பாயுது காதினிலேன்னு இருக்கும் தெரியுமா, சீரியஸ்லி. அதனால இப்ப நான் எதுக்கு இந்த வீடியோ போட்ட எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்க அம்மா சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் அந்த காலத்துல பார்த்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம். சொல்லணும்னா நம்மளை விட ஓவரா கஷ்டப்பட்டிருக்கலாம். நான் நம்மள சரி விடுங்க, என்னை விட ஓவரா கஷ்டப்பட்டிருக்கலாம். நான் படுறதெல்லாம் அவங்க பண்றதை பார்க்கும்போது ஒரு கஷ்டமே இல்லாம இருந்திருக்கலாம். அவங்க ஒரு செம பேரண்டா இருந்திருக்கலாம், ஜென்டல் பேரண்டா இருந்திருக்கலாம், எங்களை அடிச்சு திருத்தி வளர்த்திருக்கலாம். இப்ப இருக்கிற குழந்தைங்களை இப்படிதான் வளர்க்கணும் அவங்க அட்வைஸ் பண்றது கரெக்டா எல்லாம் இருக்கலாம். பட் அது நீங்க செய்யறது வந்து உங்களுக்கு வந்து அது எதை நினைச்சு செய்யறீங்கன்னு தெரியாது. பட் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மைண்ட் செட் என்னவா இருக்கும், அவங்க அப்படி சொன்னா அவங்களுக்கு அது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை தரும்னு நினைச்சிட்டு நம்ம பேசணும். போய் பேசணுமேன்னு எப்பவுமே பேசிடக்கூடாது. ஐ நோ மை சன், அவன் எதை எந்த நேரத்துல எப்படி பண்ணுவான்னு இந்த 2 வருஷத்துல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சோ குழந்தைங்க எல்லாருமே எல்லா விஷயத்துலயும் காமனா இருக்க மாட்டாங்க. நம்ம பெத்ததுங்களை பத்தி நமக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு நம்ம மாமியார் பெத்ததுங்க நம்ம வந்து கரெக்டா வந்து அவங்கள 30 வருஷம் எங்க மாமியார்கிட்ட இவன் டம்மி கொடுத்ததெல்லாம் எப்படி நான் இப்ப கண்டுபிடிச்சு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கணும், இவன் இப்படிதான் சொல்லிட்டு உன்னை புரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த மாதிரிதான் நான் பெத்தது இந்த 2 வருஷத்துல எனக்கு தான் தெரியும். அவன் வந்து எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட அல்கஞ்சாரா புல்கான்னு எனக்கு தான் தெரியும். அதனால ஓகே, இப்ப எல்லாம் பண்ணணுமா, ஓகே கேட்டுப்பேன். ஆனா நான் எனக்கு ஓகேன்னு தோணுதா, எனக்கு அதை செஞ்சா கரெக்டா இருக்கும்னு தோணுதா, இப்படி செஞ்சா என் பையன் கரெக்டா இருப்பானா அப்படின்னு எனக்கு எதை தோணுதோ நான் அதை தான் செய்வேன். சீரியஸ்லி சொல்றேன், நான் அதை தான் செய்வேன். ஏன்னா நம்ம இங்க மத்தவங்களுக்காக வாழ்றது தான் 90%, நமக்காக நம்ம வாழ்றது 10%. ஆனா
நம்ம வீட்ல நடக்கிறதோ நம்மள சுத்தி நடக்கிறதோ பேரண்டிங்க மட்டும் நான் சொல்லல, ஜென்ரலாவே சொல்றேன். நமக்கு பிடிச்ச வேலை, நம்ம செய்யற விஷயம், இப்ப நான் யூடியூப் சேனல், இல்ல என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச வேலை, அவர் நல்லா பாட்டு பாடுவார், அவருக்கு பிடிச்ச அவரோட கெரியர் ஆம்பிஷன், இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க அட்வைஸ் பண்றவங்களுக்கு அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட மூளை என்ன சொல்லுதோ அதுதான் தெரியும். நம்மளை பத்தி யோசிச்சு யாரும் நமக்கு எதையுமே சொல்ல மாட்டாங்க. நான் வந்து இது ரொம்ப ரொம்ப மொக்கையான பழைய பூமர் விஷயம் தான், இருந்தாலும் சொல்றேன். உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. மத்தவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேண்டாம். உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ பழகுங்க. அப்படி வாழ்ந்தா உங்களை மத்தவங்க வெறுப்பாங்களா? வெறுத்துட்டு போட்டு நாசமா போறவங்க வயிறு எறிஞ்சா, ஐயோ நம்மளும் நமக்கு பிடிச்சதை செய்யல, இவன் மட்டும் இவளுக்கு பிடிச்சதை செய்யறாளேன்னு வயிற்றுச்சல் பிடிச்ச 4 பேர் பேசதான் செய்வாங்க. அதனால இப்ப என்ன சொல்ல வரேன்னா, செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. அதுல ஃபெயில் ஆயிட்டீங்களா, விட்டுடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் இதை நம்ம ட்ரை பண்ணாமலேயே ஃபெயில் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இதை யார் அட்வைஸையும் கேட்காதீங்க. கேட்டுக்கங்க, கேட்காதீங்கன்னா வந்து டீப்பா அப்படிலாம் சொல்ல கேட்டுக்கங்க. ஆனா அவங்க சொல்ற மாதிரியே போகாதீங்க. நம்ம அக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. நமக்கு வந்து கடவுள் வந்து 6 அறிவு கொடுத்துருக்காருன்னா, அந்த 6 அறிவை வச்சு யோசிங்க. இவங்க சொல்றதுல எது இதெல்லாம் நம்ம லைஃப்க்கு செட் ஆகும், எது இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகும், எது இதெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி நம்ம ஃபேமிலிக்குள்ள செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு உங்க மூளையில ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி எது தேவையோ அந்த மாதிரி செய்யுங்க. நீங்க வந்து உங்க குழந்தைய சரியா வளர்க்கல, அவங்க சொல்ற மாதிரி நம்ம செஞ்சா நமக்கு வந்து சரிப்பட்டு வரல, அவங்க சொல்ற மாதிரி தானே சாப்பாடு விடுறோம் குண்டாகல, அவங்க சொல்ற மாதிரி தானே சோப்பு போடுறோம் வெள்ளையாவல, அவங்க சொல்ற மாதிரி தானே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறோம் படிப்பு ஏறல, அப்படி என்ன யோசிக்காதீங்க. அவங்க சொல்ற மாதிரி வேண்டாம். அவங்க சொல்றது சொல்லட்டும். உங்க குழந்தைங்களை புரிஞ்சுக்கோங்க. மத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க குழந்தைய வளர்க்கறத விட நீங்க உங்க குழந்தைய புரிஞ்சுக்கிட்டு வளர்த்து பாருங்க. அப்போ உங்க குழந்தை நல்லாவே வளருவான். அவன் எப்படி இருந்தாலும் நல்லா வளருவான். ஸோ தட்ஸ் ஆல் மை ஆனர். அததான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு இது நேத்துல இருந்து மண்டையில ஓடிட்டே இருந்தது. எங்க அம்மா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எங்க அம்மாவை கத்தி விட்டுட்டேன், அது வேற விஷயம். இருந்தாலும் இது ரெகுலரா எல்லாரும் தானே சொல்றாங்க, ஏன் அப்படி சொல்றாங்க, அவங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனாலதான் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ. இதோட நான் அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். இது ஜஸ்ட் ஒரு நடுவுல வந்த ஒரு மண்டை குடைச்சல்னால வந்த வீடியோ. நான் சமைச்சு முடிச்சிட்டேன். இதுதான் இன்றைய சமையல். கோழி குழம்பு. எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடணும்னு ஆசை, பட் என்ன பண்றது, முடியாம போச்சு. எல்லாரையும் கூப்பிட்டேன்னா இந்த குண்டால இருக்க குழம்பு பார்த்தாது. அதனால இப்போதைக்கு நான் இங்க இருந்து காலி பண்றேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடுறேன். பாய்.